சேர்ந்த இந்த பொண்ணு இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல 100K மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். இவங்க மாதிரியே இருக்கிற ஒரு மெயில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரோட பப்ளிக்கா, அதாவது சோசியல் மீடியாவுக்கு தெரியற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி அந்த பொண்ணோட வீட்ல பேசும்போது அவங்க நெக்லெக்ட் பண்ணாம இப்போதைக்கு ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல 12th ரிசல்ட் வந்திருக்கு. அதுல 2 சப்ஜெக்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்க்கும் சில ரீசனுக்காக பிரேக்அப் ஆயிருக்கு. இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க இருக்கிற டைம்ல அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இவங்களுடைய இன்பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல வன்மத்தை கக்கியிருக்காங்க. இதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு ஜூன் 10 சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியல. நீங்க பண்ற டைம் பாஸ் ஆன்லைன் கமெண்ட்னால ஒரு 18 வயசு பொண்ணோட உயிரே போயிருக்கு. இதுக்கு பேர் தான் சைபர் புல்லிங் அண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட். இதுக்கு தண்டனையா ஐபிசி செக்ஷன் 500 கீழ 2 வருஷ சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே தரலாம். ஒருத்தர் 2 பேர்னா இந்த பனிஷ்மெண்ட் தரலாம். ஒரு கம்யூனிட்டியே சேர்ந்து இந்த தப்பு பண்ணா என்ன பண்ண முடியும்? இந்த வீடியோவை தேவையில்லாம கமெண்ட் செக்ஷன்ல வன்மத்தை கக்குறத கெத்தா நினைக்கிற உங்க அறிவாளி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க லாயர் ஜெனிஃபரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.